the help of the Almighty God. Now, we enter into the English subject for 10th standard class, Unit 2. In Unit 2, we have 3 sections. One is prose, another one is poem, another one is supplementary reader. Now, we are going to deal with the poem. What is a poem? A poem is a piece of writing that expresses our feelings. Who is the poet? The poet is a person who writes a poem. So, a poem அப்படிங்கிறத பார்த்தோம்னா it is an imaginary words. ஒரு poet வந்து தான் சொல்ல நினைக்கிற விஷயங்களை ஒரு imaginary words யூஸ் பண்ணி தன்னோட கற்பனைகளால ஒரு அழகு மிகுந்ததா சொல்லக்கூடியது தான் என்னது poem அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த போயத்தை எழுதக்கூடியவங்க தான் poet அப்படின்னு சொல்லக்கூடியது. In everyone's life, we have an opportunity to write a poem. எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு poem எழுதுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் say something about somebody or some beautiful things. ஒரு வர்ணனை பண்ணக்கூடிய ஒரு நம்மளுடைய கற்பனையை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லிட்ரரி டிவைஸோட யூஸ் பண்ணி ஒரு அழகான முறையில் சொல்லக்கூடியது தான் poem அப்படின்னு சொல்லக்கூடியது. Now, in our second unit, we have the poem The Grumble Family. Is written by Lucy Maud Montgomery. It's a poem, The Grumble Family. From the title, we can understand that this is the poem about a family. So before entering into the poem, we have to see some matter about the poetess. L.M. Montgomery, Louise Maud Montgomery. She is a Canadian poet. She is a Canadian poetess. She was very familiar for her novels. She wrote 20 novels and 530 short stories and 500 poems and added to that 30 essays. So she was a very familiar one person among the readers and scholars all over the worldwide. Now, let us see the glossary of the poem, The Grumble Family. ஒரு poem or prose நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் உள்ள glossary கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த poem நமக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு ரீட் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். Now the glossary is which was given behind our textbook. In our textbook, the first word is discontent. Discontent means dissatisfaction with one's circumstance. அதாவது discontent சொல்ல போனா ஒருத்தன் வந்து தன்னோட அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆறதே கிடையாது, திருப்தி அடைகிறதே கிடையாது. ஒருத்தவங்களை ஒரு விஷயத்தை வந்து திருப்திப்பட வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதான் என்ன சொல்றது discontent. Next one, amiss, not quite right. எதையுமே வந்து சரி அப்படின்னு சொல்றது கிடையாது. Growl, it is a very important word in this poem. Growl, make a low guttural sound in your throat. நம்மளுடைய தொண்டையில வந்து குறகுறன்னு சவுண்ட் சொல்றது, எதையாவது பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த அப்படின்னு சொல்றது, அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசக்கூடிய இதுதான் இந்த growl அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் grumble, which was given in our title of the poem also. Grumble means a complaint about something in a bad temper way. ஒருத்தவங்க என்ன செஞ்சாலும் சரி அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பத்தி என்ன ஏதாவது ஒரு அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது இந்த grumble அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் gloomy, to appear depressing or frightening. ஒரு டிப்ரெஷன், ஒரு மன சோர்வு, ஒரு மன சோர்வோட காணப்படக்கூடியது, ஒரு பயத்தோட இருக்கக்கூடியது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. At the queerest, the strangest or the most unusual thing. ஒரு முன்ன பின்ன இல்லாத ஒரு strangest thing, ஒரு unusual, வழக்கத்திற்கு மாறா உள்ளக்கூடியது தான் என்னது இந்த queerest அப்படின்னு சொல்லக்கூடியது. Next, wandering. Wandering means walking or moving in a leisurely or aimless way. அதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எய்ம், எந்த ஒரு இலக்கும் இல்லாம, எந்த ஒரு பர்பஸும் இல்லாம சும்மா இங்கிட்ட அங்கிட்ட நடந்து திரிவாங்க. இதைத்தான் என்ன சொல்லக்கூடியது வாண்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. Okay students, now we see the poem. This is the poem Grumble Family. It contains 8 stanzas. This is not a memory poem. So now enter into the first stanza. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street.
In the city of never are satisfied, the river of discontent beside. That is a family. So in this first stanza, the poet expressed the quality of a family. ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, the people, those who are living near to them, they never like that family because they were complaining anything. They are complaining anything about them. They are living in the complaining street. ஒரு எதை பத்தியுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வாழக்கூடிய அந்த பகுதியை வந்து the poetess எப்படி சொல்றாருன்னா, it is a complaining street அப்படின்னே சொல்றாரு. அந்த தெருவுக்கே அந்த குடும்பத்தினால பேர் எப்படி போகுது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய தெருவாவே போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி அடைகிறது. என்னைக்குமே அந்த சிட்டி வந்து திருப்தி அடையாத ஒரு சிட்டியில அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு டிஸ்கண்டென்ட் ரிவர், ஒரு அழகான ஒரு ஆறு இருந்தாலுமே அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு திருப்தி அடைய முடியாத ஒரு ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவுடைய மெசேஜா நம்மளுடைய போயட்டர்ஸ் லூசி தருவாங்க. Now let's move to the second stanza. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of Grumble. In this second stanza, the poet explains the behavior of the family. They always growl at this and they are always growl at that. இது செஞ்சாலும் குத்தம், அது செஞ்சாலும் குத்தம், இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, they are always growling. And whatever comes, there is something amiss. Whatever comes, it may be a true or false, they are complaining about that. And whether their station are high or humble, அவங்க ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாலோ, ஒரு பணக்காரங்களா இருந்தாங்களோ, அல்லது ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தாலோ, அவங்களுடைய நிலை என்னவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, they are complaining about that. அதனால அவங்களை எப்படி எல்லாரும் பார்க்கறாங்க, they were the family of Grumble family. So this is the behavior of and also the characteristics of this family. In the second stanza, the poetess gives this idea. Now, move to the third stanza. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on the gloomy complaining street. So, in the stanza, the weather is always too hot or cold. The people always scolding the nature also. கடவுள் படைச்ச அந்த இயற்கை என்ன பண்றது, குறை சொல்றது. வெயில் அடிச்சா அதிகமான வெயிலா இருக்கு, இட் இஸ் டூ ஹாட். கொஞ்சம் குளிரா இருந்தா கூட என்ன பண்றது, இட் இஸ் டூ கோல்டு, ரொம்ப ஒரு குளிரா இருக்கு. சம்மர் வந்துச்சுன்னா ஐயோ ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மரை குறை சொல்றது. வின்டர் வந்தாலும் ரொம்ப குளிர். So they were always blaming the nature also. It is too hot, too cold. Summer is not a comfortable one. Winter is not a comfortable one. They are always scolding something. And nothing goes right with the folks you meet down on the gloomy complaining street. Suppose if you have the chance to meet the people of the gloomy complaining street, they will complaining everything. அவங்ககிட்ட வந்து தன்னோட உண்மையை ஒத்துக்கிறதுக்கு இது நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை ஒத்துக்கிற மாட்டவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, they were complaining here and that, this and that, எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய ஹேபிட்டா இருக்கும். Now move to the next stanza. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there isn't a doubt. They would growl and they had nothing to grumble about. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. அவங்க அந்த growl பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, மற்றதை பத்தி குறை சொல்லி அவங்களுடைய அந்த மேக்கிங் நாய்ஸ், அதை வந்து என்னைக்குமே அவங்க நிறுத்துறதே கிடையாது. அது நிக்க போற விஷயமும் கிடையாது. It won't be stopped. They were scolding the nature also. என்ன எப்படி ஸ்கோல்ட் பண்றாங்க? Now in the stanza, they were growl at the rain. மழை பெய்யுது, ஐயோ மழை பெய்யுது, அதிகமான மழையா இருக்கு, இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு, மழை இல்லைன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியது. Suppose it is not a rainy season, it is a hot summer season, they will scold the sun also. It is very scorching. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சன்னா இருக்கு, ரொம்ப ஒரு வெக்கம் அதிகமா இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, they were growling the sun also. So they never stop their growling. Suppose if they have nothing to growl,
If everything is pleased to them, எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கு, அவங்களால கிரவுல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் they would growl and they had nothing to grumble about. ஐயோ, குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதையும் குறை சொல்லுவாங்க. அப்ப ஏதாவது நல்லா இருந்தாலும் அதையும் குறை சொல்லுவாங்க, நல்லா இல்லாட்டாலும் அதையும் குறை சொல்லுவாங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லாட்டாலும் they were complaining about that. அதை பத்தியும் ஐயோ ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. So this is the habit of the Grumble family. Now, next stanza. But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it all, you see. You see one thing, they never accept their habit. They are always grumbling, they are always growling, they are always complaining about. But if you say something, it is not a complainable one, it is a very pleasant one, it is a very pleased one. ஏதாவது இது நல்ல விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா they won't accept that. என்னைக்குமே அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. And also they won't accept that they were the family of the Grumble. நம்மள ஒரு Grumble family சார்ந்தவங்க தான். We are living in the Grumble family அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. They won't accept that. Now, the next stanza. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. So in this stanza, the poetess warns us. Us means the readers. நம்மளை வார்ன் பண்றாரு, எச்சரிக்கிறாங்க. இந்த poetess என்ன எச்சரிக்கிறாங்க? Suppose the worst thing is that if anyone stays among them too, கொஞ்ச நேரம் அவங்க கூட நாமளும் இருந்தோம். இந்த Grumble ஃபேமிலியில இருக்காங்கல்ல பீப்புள், அவங்க கூட நம்மளும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? We will adopt with them, we will follow them, we will follow their habit, we will behave like a Grumble family people. நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? without knowing the reason, எதிர்பாராத விதமா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்ககிட்ட அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம்? நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? அந்த இடத்துல நம்மளும் ஒரு Grumble family people மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும். அதே இது நம்மளுடைய சேரக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் சரியானவர்களா இருந்தாங்கன்னா நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? அது நல்ல முறையில் அமையும். சப்போஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் குட், அது அவங்களுடைய பிஹேவியர் தான் நமக்கும் வரும். அதே மாதிரிதான் இந்த Grumble ஃபேமிலியோட நாமளும் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிஹேவியர் தான் நமக்கு வந்துடும். வித்தவுட் நம்மளுடைய கான்சியஸ் இல்லாமே நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடுவோம். Now, next stanza. The poet advises us. In this stanza, the poet advises. நமக்கு என்ன பண்றாங்க? poetess ஒரு அட்வைஸ், ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. என்ன அறிவுரை கொடுக்குறாங்க? And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. Suppose we have the chance to walk or wander in the complaining street, it is better to keep our feet out of the area. இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா don't go that place. அங்கேயே போகாதீங்க. அந்த Grumble ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பக்கமே போயிடாதீங்க. அதை விட்டு என்ன பண்ணிருங்க? கீப் அவே ஃபீட், உங்களுடைய பாதங்களை அங்கிருந்து அகற்றி விட்டு அந்த தெரு பக்கமே போயிடாதீங்க. and never to growl whatever we do. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அது சரி அது தவறு அப்படிங்கறத என்ன பண்ணாதீங்க? நீங்க growl பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. let's be mistaken for grumblers too. நம்மள என்ன பண்ணிடுவாங்க? ஒரு grumblers ன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். So in this stanza, the poet beautifully advises us how to be very careful to the complaining people. That means the Grumble family people. Let us see the last stanza of this poem. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. And then be our station high or humble, we will never belong to the family of Grumble.
Let us learn to walk with a smile and a song. Whatever we are doing, whatever we are facing in this world, we must understand one thing. The life is not full of pleasant and happiest thing. It contains misery also, sad also. நம்ம வாழ்க்கைங்கிறது முழுவதுமே வந்து இன்பமா அமைஞ்சிராது. துன்பங்களும் கலந்த ஒரு விஷயம் தான் எனது வாழ்க்கை. So whatever we do with a smile and a song. என்ன பண்ணாலும் சரி, அதை ஒரு விருப்பத்தோடையும் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடையும் நல்ல மகிழ்ச்சியாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. If the things do is go wrong, sometimes we try something in the proper way, but it ends with a failure or in the wrong manner. நமக்கு நல்லாவே தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டை பத்தி நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்றாரு, he invented the electric bulb, பட் ஒரே அட்டம்ப்ட்ல அவர் வந்து அந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிட்டாரா? இல்ல. he failed in many times. அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம், ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும், ராங்கா போகத்தான் செய்யும். பட் நாம செய்யக்கூடிய விஷயத்தை நாம என்ன பண்ணணும், we should do with a smile and a song. And then be our station high or humble. ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், அதாவது பணம் அதிகமா இருந்தாலும் சரி, பணம் குறைவா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், do the best thing in our life. நம்ம வந்து எதையுமே வந்து worst thing செய்யக்கூடாது. என்ன செய்யறோமோ do the things and do the things in better manner. நல்லதா செய்யுங்க, ஆனா அதை சிறந்ததா செய்யணும். நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை சிறந்ததா செய்யணும். We will never belong to the family of Grumble. We should not behave like a Grumble family people. இன்னைக்குமே சரி, அந்த Grumble family people எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அந்த மாதிரி நாமளே பிஹேவ் பண்ணி we should not be one of the members of the Grumble family. அந்த Grumble ஃபேமிலியில நாமளும் ஒருத்தவங்களா ஆயிடக்கூடாது. அதாவது அழகான ஒரு போயம் be the best சொல்லுவாங்கல்ல, அந்த be the best அப்படிங்கிற ஒரு போயத்தை சொல்லுவாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பெரிய மவுண்டைன் மேல இருக்கக்கூடிய ஒரு பைன் ட்ரீயா இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு அழகான மக்களுக்கு பலம் தரக்கூடிய ஒரு தாவரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாங்க. ஒரு கப்பலை செலுத்தக்கூடிய ஒரு கேப்டன் அவனால இருக்க முடியலையா, ஜஸ்ட் அந்த ஷிப்ல வேலை செய்யக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு பெட்டரா வந்து செய்வாங்க, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ இன் அவர் லைஃப் we must count our blessings, not our curse. வாழ்க்கையில வந்து கடவுள் நமக்கு வந்து என்ன தந்திருக்காரு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பிளெஸிங்ஸை தான் கவுண்ட் பண்ணி பார்க்கணுமே ஒழிய அந்த கர்ஸ் வாழ்க்கையில சில டைம்ஸ்ல ஏற்படக்கூடிய சர்க்கிள்கள், அந்த சோகம், இந்த ஒரு ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் பிரைஸ் த காட் அண்ட் ஆல்சோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம போயம் பார்த்தோம். அந்த போயத்தோட ஜிஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருவோமா? என்ன போயத்துல இந்த பாயிண்டர்ஸ் லூசி சொல்லியிருக்காங்க. She advises us we should not behave like a Grumble family. The people, those who are complaining about this and that, air, water, sun, cold and everything, எல்லாத்தையுமே இந்த குறை சொல்லக்கூடிய people தான் யாரு சொல்றாங்க, the Grumble family people அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம அவங்கள்ட்ட எப்படி எப்படி காசியஸா இருக்கணும், we should not be too long time, we should not spend too long time with them. அவங்க கூட நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் we have the chance to walk in the complaining street, we should be keep away our feet. நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஃபைனலி she advises us we should behave like a people those who are doing the best things in this world. உலகத்துல நல்ல விஷயங்களை சிறப்பா செய்யக்கூடிய மக்கள் மாதிரியே நாமளும் பிஹேவ் பண்ணணும். whether our பொசிஷன் இஸ் ஹை ஆர் ஹம்பிள், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாம செய்யறத சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயட்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த போயம் பார்த்தோம். இந்த போயம்ல நமக்கு வந்து மெமரி போயம் கிடையாது. ஸோ இந்த போயம்ல இருந்து இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம்ல வரும். இதுல மெயினா வரக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த, எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். என்னது? the alliteration, rhyming words, rhyme scheme, figure of speech. We have 5 marks for this. In the poem part we have 5 marks for this. நல்லாவே தெரியும் உங்களுக்கு, 5 மார்க் இதுல இருக்கு. poem paragraph, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த poetic and poem comprehension and appreciation questions இருக்கும். இந்த இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய alliteration. What is the alliteration? The use of the same beginning consonant sound in the line or verse. ஒரு லைன்ல உள்ளக்கூடிய ஒரு வேர்ஸ்ல உள்ளக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் a word, கான்சனன்ட் லெட்டர் பிகின் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எடுத்து எழுதக்கூடியதுதான் என்னது? அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. தமிழ்ல வந்து மோனை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்கல்ல, அதுதான் அலிட்ரேஷன். ஓகே சார்,
நமக்கு இந்த poemல என்னென்ன alliteration இருக்கு. So we have no time to see all the poem, but I have mentioned one stanza here. They growl at that, and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether they are stationed be high or humble, they are all known by the name of Grumble. In this stanza, in the first line, you can see the words. What are the letters of the all the words? First letters of all the words. First, spell it yourself. First one is T, G, A, T, A, T, G, A, T. So, in this line, the letter T comes many times. What are the words? They, that, they, this. So, in these words, the first letters are the same consonant letters. They have the same consonant sounds. So, these words are called alliteration. Now, move to the third line. In the third line, we have two words, high and humble. High. What is the first letter for high? Yes, that is H. The humble, the same letter. So, these words, high and humble, are the alliterated words. So, don't miss this in the examination. You will get 1 mark easily. ரொம்ப எளிமையா வந்து 1 mark வாங்கக்கூடியதான் என்னது இந்த alliteration. So, take your book and find out the alliteration in the remaining stanzas. So, only by practice only you can get the full mark. So, இப்போ நம்ம practice பண்ணல அப்படின்னு சொன்னா எக்ஸாம் நேரத்துல we will suffer a lot. So, நம்ம இப்போ புக் எடுத்து இப்போ நீங்க அத மார்க் பண்ணிருங்க. Now, rhyme or rhyming words. So, what is the rhyming words? Rhyme is a repetition of similar sounds in 2 or more words. Similar sounds, ஒரே மாதிரி sounds repeat ஆகக்கூடியது என்னது rhyming words அப்படின்னு சொல்லக்கூடியது. In this poem we have more rhyming words. The poetess அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா poetமே பார்த்தீங்கன்னா they write their poem with the rhyming words. இப்போ நமக்கு இந்த first stanza பாருங்க. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied. The river of discontent beside. Look at the last words of all the 4 lines. What is the last word in the first line? Yes, meet. Next, street, satisfied, beside. Very good. The first word, meet, ends with the sound t. Meet. The second word, the last word of the second line is street. That also ends with the same sound t. So, the 2 words, meet and street, are the rhyming words. Like the above, the third line, the word satisfied. The word ends with the sound d. D. Like that. In the last line, the word beside. Beside ends with the sound d. So, both words end with the sound d. So, satisfied and beside are the rhyming words. So, what are the rhyming words in the first stanza? I'll repeat it. Meet, street, satisfied and beside. Okay, very good. So, practice yourself and pick out the rhyming words in the remaining stanzas. Now, move to the rhyme scheme. கன்ஃபியூஷனே நம்ம வரக்கூடாது. ரைமிங் வேர்ட்ஸ்க்கு ரைம் ஸ்கீமுக்கும். வேர்டு அப்படின்னா வேர்டுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. ஸ்கீம் சொன்னா ஏதோ ஒரு பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்திங், ஒரு கோட் மாதிரியோ ஒரு சிம்பிள் மாதிரியோ ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகே சார், வாட் இஸ் த ரைம் ஸ்கீம்? த ரைமிங் பேட்டர்ன் that is created at the end of a lines of poetry. ஒவ்வொரு poetic லைன்லையும் கடைசியில் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லா போய்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரைமிங் பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. நம்ம இந்த போய்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை எடுத்துக்கிறோம். பிக் அவுட் ஆல் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் ஆல் த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஒன் பை ஒன். மீட், ஸ்ட்ரீட், சாட்டிஸ்ஃபைட், பிசைட், ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஏன் முடியுதா? மீட்டுங்கிற வேர்டு மீட்டுங்கிற வேர்டு இட்டுங்கிறது முடியுதா? அந்த இட்டுங்கிற சவுண்டுக்கு ஏ கொடுங்க. Don't give the letter A to the letter of D. T. T க்கு நம்ம லெட்டர் A கொடுக்கல. அந்த சவுண்ட் இட் இருக்குல்ல, அந்த இட்டுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஏன்னு கொடுக்குறோம். What is the second word? Street. அந்த சவுண்ட் எதுல முடியுது? So அதுக்கு நாம என்ன பண்ணிடுறோம்? சேம் சவுண்டை முடிகிறதுனால அதுக்கு ஏன்னு கொடுத்துறோம்.
Now move to the third word, satisfied. D. The sound ends with d. So the sound is not repeated. மேல உள்ளதெல்லாம் அந்த சவுண்ட் திரும்ப வரல. அதனால என்ன பண்றோம்? We will give another letter B. The last word is beside. This also end with d. So we give the same letter B. So A, B, B. This is we have given here. So the rhyme scheme of the 4 lines, the first stanza, the rhyme scheme of the first stanza is A, B, B. So this is also we have the marks. 5 marks la namak alliteration, rhyming words, rhyme scheme என்ன பண்ணுவாங்க? Compulsory கேட்டுருவாங்க. So easily we can score nearly 3 marks. 3 மார்க் நமக்கு கட்டாயம் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் அதை ரிப்பீட் பண்ணி பாருங்க. alliteration என்ன? ஃபர்ஸ்ட் சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட், வவல் சவுண்ட் எடுத்து எழுதக்கூடாது. ஒரு லைன்ல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதக்கூடியது அலிட்ரேஷன். ஒரு ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்ட்ஸ்ல ஒரே சவுண்ட்ல எண்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸை ஃபுல்லா எடுத்து பேர் பண்ணி ஜோடி ஜோடியா எழுதுறது ரைமிங் வேர்ட்ஸ். அந்த ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம அந்த லாஸ்ட் வேர்ட்ஸை வந்து லைன் பை லைனா எழுதி அதுக்கு நாம ஒரு பேட்டர்ன் கொடுக்குறோம். அதோடைய லாஸ்ட் சவுண்டை வச்சு பேட்டர்ன் கொடுக்க கூடோம்ல, அதுதான் என்னது? ரைம் ஸ்கீம். Now figure of speech என்ன சார் இது புதுசா இருக்கு அப்படின்னா, நமக்கு 9th வரைக்கும் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருப்போம். நமக்கு இதுவும் மார்க் இருக்கு. அப்ப இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நிறைய இருக்கு சார். இதுல வந்து சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், அப்போஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஈவன் alliteration ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் alliteration அப்படின்னு சொல்லக்கூடியதும். சரி, இப்போ நமக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் இந்த நியூ புக்ல இந்த நம்மளுடைய இந்த செகண்ட் யூனிட்ல புதுசா சேர்த்திருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே புதுசு தான். பட் நம்ம 9th வரைக்கும் சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் ஓரளவு நம்ம படிச்சிருப்போம். பட் இங்க அந்த நமக்கு இந்த கிரம்பிள் ஃபேமிலி போயம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனஃபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது விஷயம் இருக்கு. புது poetic டிவைஸ் அல்லது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன சார் அனஃபோரா? It is the deliberate repetition of the first part of the sentence in order to achieve an artistic effect. ஒரு போயத்துல வந்து ஒரு நல்ல எஃபெக்டா கொடுக்கறதுக்காக, அதோடைய சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், ஒரு தீமோட எஃபெக்டா இருக்கட்டும், ஒரு மீனிங்கோட எஃபெக்டா கொடுக்கறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட், the லைனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? they will use the first part of the word inside of the line, first part of the line inside of the line, அதுக்குள்ளே திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. For example, look at our poem. I think it is in the second stanza. Yeah, it is in the second stanza. They growl at this. In this line, the poetess repeatedly used the words they growl at and also they growl at. So it gives some artistic effect. It gives some effect to the poem. So in this manner, the poet or poetess used the repeated words in the same line is called anaphora. So don't miss this line. நல்லா ஒரே பார்த்து வச்சுக்கிறங்க. இந்த லைன் நமக்கு poetic deviceல கண்டிப்பா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு மார்க் கட்டாயம் நம்ம வாங்கணும். Now move to the epithet. What is an epithet? It is a new one. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as a characteristic of the person or the things mentioned. ஒருத்தவங்களுடைய ஒரு பர்சன் ஆர் திங்ஸோட கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியே, கேரக்டரை வந்து அப்படியே அவங்களோட கேரக்டரோட வந்து கனெக்ட் ஆகுற மாதிரியே சம் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் கால்டு எபித்தட். அது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோ அந்த பீப்புளோ அந்த திங்ஸோட ஃபுல் குவாலிட்டியுமே சொல்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் இருக்கும். வெதர் இட் மே பி ஹை ஆர் லோ, அவங்கள வந்து குவாலிஃபை பண்ணியோ ஆர் டிஸ்குவாலிஃபை பண்ணியோ எப்படி வேணாலும் சொல்லும். இப்போ நம்மளுடைய அந்த போயத்தோட தலைப்பு உங்களுக்கு தெரியும், த கிரம்பிள் ஃபேமிலி. த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த போயத்தோட தலைப்பிலேயே நமக்கு ஒரு எபித்தட் இருக்கு. The word grumble qualifies or disqualifies the habit of the family. அதாவது அந்த ஃபேமிலி, அந்த மக்களோட அந்த வீட்டு குடும்பத்தோட அவங்களுடைய அந்த பிஹேவியர், அந்த நடத்தைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாவே என்ன பண்ணுது, அந்த கிரம்பிள் ஃபேமிலி அமையுது. அப்போ அவங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஃபேமிலி இஸ் explained in the word the grumble family. So it is a epithet. We have another one example in this poem, complaining street. These two words gives the characteristic of this area. இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறத அழகா இந்த டூ வேர்ட்ஸ்லயே வந்து இந்த poetess சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? the complaining street. அந்த தெரு எப்படிப்பட்ட தெரு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு தெரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஸோ ஒரு நம்ம தர்ம பிரபு ஒருத்தவர் வந்து கொடையாளர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அதை வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் யார் அவங்களுடைய கேரக்டரை குறிக்கக்கூடியது. இதுதான் நமக்கு எபித்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் இன் அவர் poem. So what are the poetic devices we have seen now? Anaphora, epithet. இதை வந்து நம்ம மைண்டில் நிப்பாட்டிக்கிறணும். It may be a simile, metaphor, personification, anything may be in our textbook. எல்லாமே நம்ம புக்கில் இருக்கு. You have to find out. அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். So students, I do hope I understand the poem, the Grumble family. So in this poem, the poetess, the Lucy Maud, beautifully advises us, beautifully explains the character of the Grumble people. And also he advises us, we should not behave like a Grumble people. We should not blame the things. We should not count our curse. We should have our blessings only. So with the help of the God, we have more blessings. My dear students, with your blessings, do your level bets and also get a beautiful and successful life. Thank you one and all. ஜெர்ம்ஸ் மற்றும் வைரசஸ் தரைப்பரப்புகளின் மேல் பல நாட்கள் வரை உயிரோடு தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதனால் தான் எனது நம்பிக்கை லைசால். அது அழிக்கிறது COVID-19